நான் வந்து கோயம்புத்தூர்ல சித்தாபுத்தூர் ஏரியால 35 வருஷமா நான் கடை வச்சிருக்கிறேன். வாட்ச் தொழில் எங்களுடைய இது பரம்பரை தொழில் தான். எங்களுடைய கிராண்ட்பா இருந்தார், பி முகமது அன்கோ அப்படின்னு சொல்லி பழைய ஆளுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா பூரா இந்த விண்டேஜ் கிளாக்ஸ் தான், பழைய கிளாக்ஸ் செய்ய எல்லா வகையான பழைய கிளாக்ஸ் தான். இந்த வீடியோ ஃபோட்டோஸில் கூட நீ பார்த்துட்டு இருப்பீங்க. 120 இயர்ஸ் கிளாக் இது, கிராண்ட் ஃபாதர் கிளாக்கோட மூமெண்ட் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண வந்திருக்குது, இது ப்ராசஸில் போயிட்டு இருக்குது. இது அது போக டைமிங் கிளாக், இது இந்த கிளாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. அது போக பிராண்டட், எல்லா பிராண்டடும் எல்லாரும் ரெப்யூட்டட் கம்பெனிஸ், பெரிய ஆட்கள், கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய ஆட்களுடைய பங்களாலெல்லாம் போய் நான் அந்த கிளாக் பார்த்துட்டு இருக்கிறேன். அது போக எனக்கு யூஎஸ் கஸ்டமர் இருக்கிறாங்க, நம்ம இந்தியாவால் மக்களுக்கு, அமெரிக்கன்ஸ் கிடையாது. அவங்க நம்ம இந்தியா அங்கத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. அவங்களுடைய கிளாக்ஸுகளும் நம்மளுக்கு வந்து அவங்க வரும்போது கொண்டு வருவாங்க, கொரியரில் வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம், நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வாட்டர்பெரி, ஷிகோஷா, செத்தாமஸ், இந்த மாதிரி ரெப்யூட்டட் ஜெர்மன் கம்பெனிஸ் எல்லா வகையான கிளாக்குகளையும் வந்து முடியாதது எதுவுமே இல்லைங்க. எல்லா வகையான கிளாக்குகளையும், பழைய கிளாக்குகளை வந்து எங்கே செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லி மக்கள் தவிச்சிட்டு இருப்பாங்க. எங்கே கொடுக்கறது எங்கே செய்யறது தெரியல. இந்த ஆட்களும் கிடையாது இந்த வேலை செய்ய. வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடிய டெக்னீஷியனில் நானும் ஒருத்தன். வாய்ப்பும் கொடுங்க, உங்கள்கிட்ட செய்ய முடியாத எந்த கிளாக்கும் கிடையாது. எது இருந்தாலும் கொண்டு வாங்க, நான் செஞ்சு தரேன். ரொம்ப ஓல்டு விண்டேஜஸ் கிளாக்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட இருக்கிறது, என்னோட ஸ்தாபனத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 50+, 50 வருஷத்துக்கு முன்னாடிய கிளாக்கு தான். இந்த கிளாக்குகளால் வந்து சிலது வந்து சேலுக்கு வச்சிருக்கிறேன், சில ரிப்பேரிங்க்கு வச்சிருக்கிறேன். சில கற்றுக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கற்றும் தரேன். ஏன்னா இந்த தொழில் வந்து இதோட இந்த சகாப்தோட முடிச்சிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆர்வம். கஸ்டமர் வந்து ஆர்வப்பட்டாங்க, அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னா சிலதெல்லாம் வந்து செஞ்சு ரெடி பண்ணி போட்டுருக்குறோம். அந்த மாதிரி வந்த கிளாக்கில் தான் இந்த மாதிரி 120 இயர்ஸ் இந்த கிராண்ட் ஃபாதர் கிளாக். இது இந்த கிளாக்கு வந்து அதுதான் வந்ததுங்க. நானே என்னோட சொந்த கிளாக்கை ஒரு 50-60 கிளாக்ஸ் வச்சிருக்கிறேன். டைம் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 டைம் பீஸ் வச்சிருக்கிறேன். நான் கலெக்ட் பண்ணது இன்னும் அதிகபட்சமான முறையில் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் நல்ல ரெப்யூட்டட், நல்ல பெரிய கம்பெனி ஆட்கள், அந்த முதலாளிகள் பேர்களை நான் இப்போ சொல்ல விரும்பலை. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க அவங்களுடைய பங்களா கிளாக்கெல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இது நாள் வரைக்கும் என்னோட கஸ்டடியில் தான் இருக்குது. கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால் கிளாக், ஆக்சுவலி அதோட பேர் வந்து ஹால் கிளாக்கு. இந்த மாதிரி வால் கிளாக்ஸ், அந்த மாதிரி டேபிள் கிளாக்ஸு, 400 days கிளாக்ஸு, 1000 days கிளாக்ஸ், இதெல்லாம் இருக்குதுங்க. வெரி டிஃப்ரெண்டான கிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த தொழிலை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லவ் பண்ணுறேன். நான் ஒரு வியாபார ரீதியாகவே பண்ணுறது இல்லை. இப்போ ஒவ்வொரு கஸ்டமரோட கிளாக்குகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த கிளாக்குக்கு எப்படி நான் பராமரித்து அதை செய்வேனோ அந்த மாதிரி அதை பராமரித்து தான் செய்வேன். அந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தாங்காட்டி தான் நான் என்னோட சொந்தமாக எனக்கு தேவைப்பட்ட சில கலெக்ஷன் எல்லாம் நான் வச்சிருக்கிறேன். நான் ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம ஜென்ரேஷன் அதை தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்துக்காக அது இந்த தொழிலை வந்த பிறகு தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த என்ன தொழில் செய்யணுமோ அந்த தொழிலில் வந்து ஈடுபாடு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்ஸ் எல்லாம் வந்து 85லே வந்து கம்பெனிக்காரன் ஸ்டாப் பண்ணிட்டான். அது காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான். இப்போ நம்ம விரும்பி இருந்திருந்தால் தான் அந்த கிளாக்குகள்லாம் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம வீட்டில் என்னென்ன கிளாக்கு இருக்குது, வாட்ஸ் கிளாக்கெல்லாம் இருக்குது, அஜந்தா, வேறு பிராண்டு பேட்டரியில் ஓடுற கிளாக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவனும் வச்சிருக்கிறான், ஷோக்கு தான் வச்சிருக்கிறான். தவிர அவன் வந்து டைம் பார்க்குறது, இந்த மாதிரி பெல் அடிக்கிற கிளாக்லாம் தான் பார்ப்பாங்க. இந்த பெல்ஸ், அந்த சவுண்டு கேட்டால் தான் அவனுக்கு ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி கிளாக் பார்ப்பான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே அவன் தயாரிக்கப்பட்ட கிளாக்குகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எதுவுமே லேட்டஸ்ட் கிடையாது. அதோட வந்து எனர்ஜி தான் மாற்றிருக்கிறான். பேட்ரி எனர்ஜி, இந்த மாதிரி செல்லில் ஓடுற மாதிரி எனர்ஜி தான் மாற்றிருக்கிறான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் எல்லாம் ஈஸியாக சொல்கிறாங்க, நான் செல்லுலேயே பார்த்துக்குவேன், செல்லுலேயே செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த தொழிலையே வந்து இன்னும் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. ரொம்ப பேருக்கு இது என்னென்ன தெரியல, வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க, இப்படி இது எப்படி என்ன ஏதுன்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து இந்த டே அண்ட் டேட் கிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. 120 இயர்ஸ் 150 இயர்ஸ்க்கு முன்னாடியே தயாரிச்சிட்டான். பட் எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் வந்து 60 இயர்ஸ் இருக்கும். அது போக டாப் பெல்னு சொல்லி ஷிகோஷாவோடது இருக்குது. பல வகையான பல ரேஞ்ச் உள்ள கடிகாரங்களெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செம்மரத்தில் செஞ்ச அந்த மரங்களோட இது வகைரக்கள், மகாஹோனி மரத்தில் போட்ட கிளாக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. செத்தாமஸ் ஒரு கிளாக் இருக்குது, அது 100+ இயர்ஸ். அது போக பஞ்சிங் கிளாக் எங்கிட்ட இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 78 இயர்ஸ். அந்த காலத்தில் மில்லில் இருந்தாங்க. இப்போ நம்ம பயோமெட்ரிக் இருந்த மாதிரி அந்த மில்லில் இருந்தது அந்த கிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா 400 days கிளாக்கு. இதில் ஹேண்ட் ஸ்மார்ட்டில் சர்வீஸ் ப்ராக்ரஸில் இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கீ கொடுத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக 400 days ஓடும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே கண்ணாடி குடுவையும் ஒன்று வரும்.
கீழே இருந்தால் பெண்டுலம் இது. இந்த சுற்றுது பார்த்தீங்களா, இந்த சுற்றுற இந்த ஐட்டம் தான் வந்து பெண்டுலம் இது. இந்த இதில் வந்து 1000 டேஸும் கூட இருக்குது. இதில் இந்த மாதிரி கிளாக்ஸும் கூடயும் சர்வீஸ்க்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். இது மேட் இன் ஜெர்மனி. இது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா செத்தா மசாலா வந்து 2500 3000 வரும். நான் சொல்றது வந்து ஒரு 60 இயர்ஸ் முன்னாடி. அப்போ அதோட மணி வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இந்தியாவில் வரும்போது இந்த மாஸ்டர் கிளாக்கு, சிம்கோ, ரிவெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிளாக்கு வந்து 400 500 கிடச்சிட்டு இருந்தது. அந்த கிளாக்குகளை வாங்கினாங்க. அது வாங்கின கிளாக்குகள் இந்நாள் வரைக்கும் ஓடிட்டு இருக்குது.